எந்த கவலையுமே இல்லாமல் எப்படி நிம்மதியாக உறங்கிட்டு கிடக்கா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி இன்னைக்கு பூத்த ரோஜா மாதிரி இருக்காளே, இவளை இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட சலிப்பே தட்டாது. ஆனால் என்ன செய்கிறது, எம்பட்டு நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எழுப்பி தான் ஆகணும். நம்ம வேணால் நம்ம பொண்டாட்டியாச்சேன்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கு எங்கே அது புரியுது? நம்ம பிரச்சனை நமக்கு. இவள் இப்படி நிம்மதியாக உறங்கும்போது மட்டும்தான் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கா, ரொம்ப அமைதியாகவும் இருக்கா. ஆனால் ஒன்றுப்பா, அழகு இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பா ஆபத்து ஒளிச்சு கிடக்கும். ராட்சசி, அழகான ராட்சசி. மவனே, நான் உறங்கிட்டு கிடக்கன்னு என்னெல்லாம் பேசி பாரியா? அப்படி என்னத்தையும் மேஜிக் பண்ண நீனு? உன் பிற தலையை சுத்தி சுத்தி வந்து உன் வலையில விழுந்து உன் காலடியே கெதினு இப்படி சொக்கி போய் கிடக்கனே. இதுக்காக மைனி எம்பிட்டு தூரம் தான் கழுவி கழுவி ஊத்தினாலும் அது கொஞ்சம் கூட எனக்கு உரைக்கவே இல்லையே. காதல்ன்ற ஒன்று சுட்டு போட்டால் நமக்கு வராது, கல்யாணன்ற ஒன்று மட்டும் கண்டிப்பாக பண்ணிக்கவே கூடாதுன்னு பிடிவாதமாக இருந்த என்னை மாற்றி உன் வலையில் விழ வச்சு கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டா இவளை மட்டும்தான் பண்ணுவேன்னு ஒத்த காலை அடம் பிடிச்சி பிடிவாதமாக நின்று பெரியவங்க சம்மதத்தோட உன் கரம் பிடிச்சி நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கன்னு எப்போ பாரு உன் பிறத்தாலே சுத்த விடுறியே. அப்படி என்னடி மேஜிக் இருக்கு உங்ககிட்ட? ஆனால் பார்க்கும்போதெல்லாம் கடுந்த முகத்தை வச்சுக்கிட்டு எப்போ பாரு ஒரு கோட்டானாட்டம் தான் இருக்கும். இருந்தாலும் அதுவும் ஒரு தனி அழகுதான். என்னடா நடக்குதுங்க? ஐயே, மிஸ்யம்மா இன்னும் உறங்கிட்டா கிடக்காம? கெட்டுடுவா. ஓஹோ, தோர இங்கிட்டு இருந்து பொண்டாட்டி உறங்கிட்டு கிடக்க அழக ரசிச்சுட்டு கிடக்காவளோ? அடிங்க உஷாம்ல உஷ, சத்தம் போடக்கூடாதாம. நீ என்னவோ பாலூட்டி சீராட்டி தாளாட்டி உறங்க போட்ட மாதிரியும் நான் வந்து சத்தம் போட்டு எழுப்பிடுற மாதிரியும்ல ரொம்ப கொணட்டுற. இங்க வீடு எந்த நிலைமையில இருக்கு, நம்ம வீட்டுல என்ன கூத்து நடக்குதுன்னு ஒன்னும் தெரியாம பச்சை பிள்ளைங்களாட்ட ரெண்டும் முக்குள்ள கடந்துக்கிட்டு பொண்டாட்டி உறங்கிட்டு கிடக்கலாம். பக்கத்துல தோற உட்காந்து பார்த்து ரசிச்சு தாளாட்டு பாடி மெல்ல தூங்குவான் மெல்ல தூங்குன்னு தலையை தடவி கொடுக்கானா கிறுக்கார பையன். அவன் மண்டையில ரெண்டு போட்டு எம்மாடி வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாருமா, இன்னைக்கு நல்ல நாள், இப்படி உறங்கிட்டு கிடந்தா எப்படின்னு சத்தம் போட்டு அனுப்புவான்னு பார்த்தா நீ நல்லா தூங்குடியம்மா நீ நல்லா தூங்குன்னு விட்டா போதும் போதும். பாரு கல்ல பையன் சீரக மாட்டோம். இவனுக்கு என்ன தெரியும், இதுங்களுக்கு இடையில மாட்டிட்டு கிடந்து நான் தான் அவஸ்தைப்பட்டு கிடக்கேன். யான் என்னது யானா? இலை கிறுக்கா, அங்க ஒரு ஆடு களி கிடக்கால, இந்த கிறுக்கி நானே நாட்டிய பேராலேயே வந்து இறங்கின மாதிரி காலில் சலங்கிய கட்டி விட்டவளாட்டம் வீடு அதிரும்படியா ஆடாத ஆட்டெல்லாம் கடந்து ஆடிட்டு கிடக்கா. ஆனா இங்க ஒரு மிஸ்ஸியம்மா புருஷன் தாளாட்டு பாட சொக்கி பையே இந்த உலகமே மறந்தவளாட்டம் நிம்மதியா கடந்து உறங்கிட்டு கிடக்கா. என்னையா இந்த வீட்டுக்கு வந்த ரெண்டு மருமகளும் ரெண்டு தினசா இருக்காவ, இதுக்கடையில சிக்கிக்கிட்டு வீட்டுல கிடக்குற இந்த ரெண்டு பெருசுங்க கிடக்க பாரு, அதுங்க மண்டைங்க தான் இடிச்சுக்கிட்டு கிடக்கு. ஆனே ஐயோ பாவம், அந்த மெண்டல் கிறுக்கி வாயில இந்த பிள்ளை சிக்கிக்கிட கூடாது, நல்ல நல்லதும் அறுத்து கிழிப்பால. அப்புறம் இந்த பிள்ளை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு மூலையில போய் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கமே. என்னத்துக்கு அதெல்லாம் நடக்கணும்னு அக்கறையா வந்து பார்த்தேன். இந்த மேடம் என்னன்னா நிம்மதியா கடந்து உறங்கிட்டு கிடக்காவ, நீயும் பக்கத்துல உட்காந்து தாளாட்டிட்டு கிடக்க. என்னையா இது? அன்னைக்கு குளிச்சிட்டாவலாம்? அதுல ஆரம்பிச்சதான் வேணையே எல்லா நாளும் ஊத்தனாரு மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி வருவா. இன்னைக்குதான் என்னன்னு தெரியல ரொம்ப அக்கறையா குளிச்சுட்டு வந்தா. அதுல இருந்து ஆரம்பிச்சது பாரு வில்லங்கம், இன்னும் ஓஞ்ச பாடு இல்ல. பூமியே பேந்து உள்ளுக்குள்ள போயிடும் போல இருக்குப்பா. அந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்கு கிறுக்கி. அவ ஆட்டினவட நீங்க கூட சேர்ந்து பாட்டு படிக்க வேண்டியது தானே? அதை வேற மூட்டை கட்டிட்டு இங்க வந்து சொல்லணுமோ? என்னது? இல்ல அவ ஆடிட்டு கிடக்கவன்னு நீங்க சொன்னீங்களா? அதான் கூட சேர்ந்து பாட்டு படிச்சா கச்சேரி நல்லா களை கட்டும்ல, அதான் சொன்னேன். அப்படின்னு கொய்யால ஐயோ பாவம், இந்த பிள்ளை கடந்து உறங்கிட்டு கிடக்க நல்ல நல்லதுமா. எதுக்கு அந்த மெண்டல் கிறுக்கி வாயில அவள் மாதிரி சிக்கி சின்ன பின்ன ஆகணும்ட்டு நல்லது நினைச்சு வந்து எழுப்பி கூட்டிட்டு போலான்னு வந்தான் பாத்தியா? அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். சும்மா விளையாடி பார்த்தா எதுக்கு இப்படி பொங்கிட்டு வர நீனு? உனக்கு என்ன எல்லாமே விளையாட்டா போச்சு. ஏடல இந்த ரெண்டு பெருசுங்க மண்டை தான்ப்பா உட பட்டுட்டு கிடக்கு, எங்களை காப்பாத்த யாருமே இல்ல. அவ ஆடுவாங்களாம், நாம கூட சேர்ந்து பாடணுமா? இலை பல்லையா காட்டுற, எட்டிக்கிட்டு ஒரு குத்து குத்துன்னு வை, மூஞ்சி முறையெல்லாம் பேந்துற பாத்துக்க. இதே உன் அம்மாக்கார இந்த இடத்துல நின்னாலாம் அவகிட்ட இதை சொல்லுவியா? எங்க சொல்லிதான் பாப்போம். சரி சரி டென்ஷன் ஆகாத ராணிமா, எங்க அம்மா லட்சணம் எப்படின்னு எனக்கு தெரியாதா? தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இந்த கிண்டலு நக்கலு நையாண்டி எக்கத்தாலாம் பொத்திக்கிட்டு உன் பொண்டாட்டி எழுப்பி கூட்டிட்டு வர வழிய பாரு. இவ்வளவு சீண்டி பொங்க விட்டு வேடிக்கை பார்த்தா அது ஒரு தனி சுகம்தான். ரொம்ப டென்ஷனா இருந்த மாதிரி இருந்தது. சரி அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு பார்த்தேன். அதுங்கிட்ட உனக்கு கோவம் ரொம்ப வருது, இதெல்லாம் ஒரு தப்பா? இதுக்கு போய் என்கிட்ட போய் பாஞ்சிட்டு வரியே. என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிப்பு சிப்பா வருதா? இல்லையா எல்லாம் என் நேரம். புத்தாண்டுக்கு உன் மைனிக்காரி அடிச்ச அலப்புறம் உனக்கு நினப்பு இருக்குல்ல, இன்னைக்கு பொங்கல் விட்டா வைப்பா. ஆமா சக்கரை சோறு இல்ல,
என்னது? இல்ல நீ ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு. ஆனா அதிசயமா என்னடா ஒரு நாள் இல்ல திருநாளா இந்த பிள்ளை இந்த கூத்தடிக்குது. இன்னைக்கு கட்டாயம் கோயிலுக்கு போயே தீருவேன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ நல்லது நடந்துட்டு போல, அந்த சாமிகளும் இவன் மனசை மாத்திட்டு போலன்னு நினைச்சேன். அதுக்கு பிறகுதானே குட்டே வெளிப்படுது. புத்தாண்டுக்கு கோயில ஏதோ சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பூஜை அப்புறம் ஏதோ என்னென்னவோ சொல்லி இன்னைக்கு நல்லதுமா, அதுவும் வருஷ தொடக்கத்துல முதல் நாள் நம்ம என்ன நல்ல காரியம் செய்யறோமோ அது நம்ம தொடர்ந்து செய்வோம்னு சொல்லி நான் கட்டாயம் கோயிலுக்கு போயே தீர்வேன்னு ஒத்த காலின்னு அடம்பிடிச்சிட்டு கிடந்தேன். சரி வருஷ தொடக்கத்துலயாரு இந்த பிள்ளைக்கு புத்தி வந்துச்சேன். இத்தனை நாள் இல்லாத நடக்காத அதிசயம் நடந்திருக்கேன்னு நானும் ஆச்சரியமா வாயை பொழந்து பார்த்தா அதுக்கு பிறகுதான் பூகம்பமே துப்புக்கடின்னு வெடிச்சது. நானும் சரிடியம்மா கோயிலுக்கு நீ கிளம்பு, வீட்டுல கிடக்கிற எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இது பக்கத்துல ஒரு கோயில் இருந்தது அங்கதானே இது? இல்ல நீங்க ஏதோ ரொம்ப விசேஷமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஏதோ சிறப்பு அபிஷேகம் பூஜை அலங்காரம் என்னென்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு கிடக்காம இன்னைக்காரி. அதுதான் மத்த நாள் இதை மாதிரி போய் நீங்க பாத்திருக்கீங்களா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு இருக்கா உனக்கு என்ன நட்டுக்கிட்டு கண்டு போயிட்டா? அதான் இன்னைக்கு பொங்கலுக்கு கோயிலுக்கு போனா ஆடிட்டு கிடக்கா சொன்னோம்ல. அவைய சொல்றவ நீயும் சரி சரி மண்டைய ஆடிட்டு வந்துட்டியா? என்ன இந்த பையன் பல்ல காட்டிட்டு கிடக்கா? வேற என்ன கிறுக்கு மூத்திட்டு நினைக்கிறேன். மைனிக்காரி பத்தி இப்படி நேரமா கதையை அடிச்சு விட்டோம்ல, அதான் அவ புத்தி அப்படியே வந்து இறங்கிட்டு போல. மற்ற நாளாக கோயிலில் பூஜை பண்ணும்போது என்ன பிரசாதம் கொடுப்பாங்க? சாதா நாட்கள்லாம் ஒன்றும் தரமாட்டாவ. இந்த செவ்வாய் வெள்ளி சில நேரம் புளிச்சோறு சுண்டல் சில நேரம் ரெண்டுமே சேர்த்து தான் தருவாவ. இன்னைக்கு சக்கரை பொங்கலும் சிரிக்கக்கூடாது, ஒரு ஸ்வீட்டும் எக்ஸ்ட்ரா தராவலாம். இப்ப புரியுதா மைனி எதுக்கு கோயிலுக்கு போறேன்னு ரெக்க கட்டி பறக்கா வந்து அடிங்க. அப்போ மைனி என்ன தோத்து கண்டிதான் நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சிட்டு கோயிலுக்கு போறான்னு சொல்றியோ? நான் அப்படி சொல்லல. என்ன நீ தானே அப்படி சொல்ல வைக்க, நானாவ சொல்றேன். பையன் இருக்குல்ல அன்னி பேரை கேட்டதும் கை காலாம் என்ன ஆட்டாடுது. அப்புறம் எதுக்கு உனக்கு வெட்டி வீராப்பலாம்? இல்ல நம்ம வீட்டுல பார்க்க ஆறு தின்பண்டமா இல்ல திங்க ஆறு தின்பண்டமா, அதுக்கு எதுக்கு கோயிலுக்கு போய் அலைஞ்சிட்டு ஓடணும்? அதை நினைச்சுதான் கேட்டேன். அவங்களுக்கு சுகர் வந்துற போது பார்டர்ல இருக்கு, அதனால இனிப்புலாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க கண்ணில் நீ எந்த ஸ்வீட்டுமே காட்டுறது இல்ல. ஆமா அது கோவில்ல யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இதை கஷ்டப்பட்டு செஞ்சு சாமிக்கு படைச்சி அதை நமக்கு பிரசாதமா கொடுத்துருக்காங்க, இதை வீணாக்க கூடாதுன்னு வாயில தானே போடுவாவ. மெண்டல் கிருக்கு எங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, அங்க கோயிலே முடிச்சு விட்டு வந்துருவாள்ல. எனக்கு தெரியாதுப்பா, என்ன நடக்குமோ அதை நான் சொன்னேன். அட கடவுளே, அப்ப பக்தி பரவசத்துல உன் மைனிக்காரி கோயிலுக்கு போல திங்கிறதுக்காண்டிதான் கோயிலுக்கு போறாளோ? அடைச்சி நானும் கூறு கெட்ட குக்கராட்டம் இம்பூட்டு நாளா அவ சொன்னதெல்லாம் உண்மை நம்பி தலைய பூம்பு மாடு கணக்கா ஆட்டி ஆட்டி கேட்டிருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும் அடி பாவி, திங்கிறதுக்காண்டிதான் அப்ப வயிற்ற திறந்து போட்டு கோயிலுக்கு ஓடி இருக்கியா? அப்ப உண்மையில சாமி கும்பிடணும் சாமி பார்க்கணும்லாம் இல்ல. ஆமா சார் அதெல்லாம் கிடக்கட்டும், உங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்? எப்படியோ தெரியும், இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வ கொலர்னு வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாது உன்னை பத்தி, என் வாயில இருந்து விஷயத்தை கறந்துட்டு போய் மைனி ஏதாவது சந்தர்ப்பத்தை உன்ட்ட சிக்கனாவனா நீ அவங்களுக்கு பேய் ஓட்ட போற அதானே? என்ன இது உண்மை இப்படிதான் துப்புக்கடின்னு போட்டு உடைப்பாவளாக்கா? இதான் டுடே ஸ்பெஷல் நியூஸ் வந்துச்சுப்பா. அதான் நல்ல விஷயத்த 4 பேர்த்த பகிர்ந்தா நமக்கு நல்லது தானேன்ட்டு உங்ககிட்ட சொல்லி வச்சேன். என்னது ஸ்வீட் தருது ஒரு நல்ல விஷயமா? இதோ ஸ்வீட்னு சொன்னதும் உன் நாக்கிலே எச்சி ஊறுதுல. அடிங்க மோகனே, நான் ஸ்வீட்டு காண்டி அலைஞ்சிட்டு கிடக்குறேனா உன் மைனி ஆட்டம்? இதுதான் சமயனு பேச்ச நல்லா மாத்த பார்க்க பத்தியா? சாருக்கு எப்படி விஷயம் தெரியும்னு கேட்டேனே. கோவில நடக்கிற அந்த சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணதே நான் தான். பிறகு எனக்கு தெரியாம என்னவே பயபக்தியா விழுந்து விழுந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு உன் மைனிக்காரி ஒன்றும் அம்பிட்டு நல்லவ இல்லையே, அதானே பார்த்தேன். நீங்க என்ன நினைச்சீங்க? அன்னைக்கு இந்த சொத்து மேல ஒரு கண்ணு இருக்கேன், எந்த விலங்கமும் இல்லாம நான் குறுக்க நிக்காம ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சணும்னு சாமியை காக்க பிடிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறாவ நினைச்சுக்கிட்டியலோ? இல்ல இல்ல, அவ தலைகளை நின்று தண்ணியை குடிச்சாலும் இதுல இருந்து ஒரு சல்லி காசு கூட எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், சார் எதுக்காண்டி காக்க பிடிக்கிற சாமியானு தெரிஞ்சுக்கலாமா? ஓஹோ, என்ன ரிவெஞ்ச் அடிக்கியலோ? அன்னைக்கு எப்படி ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ஒரு பெரிய வேண்டுதல் இருக்கு. அதான் இம்பட்டு நேரமா கால் மாட்டில் கடந்து அலறுன்னு அலறிட்டு கிடந்த அப்ப முடிக்காத உன் மருமகளா இப்ப முடிச்சிட்டு போறா உன் குரல்ல. அதை கொஞ்சம் சத்தமா தான் கேட்கறது. நீதான் உடனே உஸ் உஸ் அப்படின்னு சொல்லிடுறியே. வேண்டியதெல்லாம் வெளியில சொன்னா பலிக்காது. எவன் சொன்னா? கிறுக்கார பையன். இதான் முந்தைய ஒரு தடவை சொன்னேன், சக்தியை லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்றதுக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன்னு சொன்னதும் வெளியில சொல்லாதயா, நல்ல காரியம் நடக்கட்டு பிறகு பாத்துக்கிடுவோன்னு சொன்னல. நான் சொன்னதை வச்சு என்னையே திருப்பி அடிக்கலான்னு பாக்கலாம் தவிர ஆக என்ன வேண்டுதல் வெளியில சொல்ல மாட்டேன் அப்படிதானே? அப்படின்னா இல்ல சொல்லலாம், ஆனா ஒண்ணு நம்பலாமான்னு தான். அடிங்க பாலெல்லாம் போய்த்து கையில கொடுத்துருவோம் பாத்துக்க. நாம சொன்னதை நமக்கே திருப்பி விடுறான். அது சத்தமா சொன்னாதானே மத்தவிய காதுல விழும். நீ என் காதுக்குள்ள கிசு கிசுன்னு சொல்லு, ஆக காது உனக்கு நல்லா கேக்குதுன்னு சொல்ல வர அதானே?
இல்ல பக்கத்துல நின்று தொண்டை தண்ணி வத்த கத்துறாலுமே காதுல சரியா விழ மாட்டேங்குது, என்னையா சொல்றேன்னு கேப்பியே. இப்போ காதுல குசு குசுன்னு சொல்லுனியே, அதான் கேட்கேன். உண்மையிலே ரொம்ப பெரிய வேண்டுதல் தான். நான் கொஞ்சம் சத்தமாவே சொல்றேன், பழிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் அம்மாவும் என் சித்தியும் என் அன்னிக்காரிட்ட அடி வாங்காம தப்பிக்கணும்னு ரொம்ப சின்சியரா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அட பாவி பயல, நேரம் கண்டு காலை வர்றான் பாரு. குசு குசுன்னு மாட்டான், கிசு கிசுனாது. ஆஹா, நீ ஒரு முடிவெடுத்தா என்னைக்காவது பேக் அடிச்சிருக்கியாக்கும் தெரியுதுல. சரி, நான் கிளம்புறப்போ இன்னமும் இங்கேயே குத்தச்சு உட்காந்துருந்தானா உன் வாயை கிண்டாம விட மாட்டேன், நீ ஏன் சொல்லாம விட போறதில்ல. சரி, அப்புறம் அடுக்கலையில காப்பி சூடா போட்டு வச்சிருக்கேன். இந்த பிள்ளை எழுப்பி பல்லு விளக்குனதும் ஒரு டம்ளர் காப்பி ஊற்றி கொடுத்துட்டு நீயும் குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துருங்க. என்ன விளையாடுறியா? என்ன பொண்டாட்டிக்கு காப்பி ஊற்றி கொடுன்னு சொன்னது ஒரு குத்தமா? நான் அதை சொல்லலை. முதல்ல சீக்கிரமா வா, நேரம் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ காப்பி குடிச்சு பைய வாங்க, நான் என்ன செய்யறது நீயே சொல்லு. அது இல்லையா, உன் மைனிக்காரி அங்கே ஆடிட்டு கிடக்கா, நீ சொன்னதும் படபடப்புல அந்த பிள்ளையை அடிச்சு பிடிச்சி எழுப்பி தரன்னு பிடிச்சி இழுத்து வெளியில தூக்கிட்டு வந்து போட்டுறக்கூடாதுல. அப்புறம் வெறும் வயிறா வந்து நின்னா எம்பட்டு நேரம் ஆகுமோ ஏது நேரம் ஆகுமோ, அந்த பிள்ளை கிடந்து தவிக்கும்ல பசியில. அதுக்காண்டி தான் ஒரு அக்கறையில் சொன்னேன், அடிச்சு பிடிச்சி எழுப்பி தரன்னு பிடிச்சி இழுத்து. அதுவும் நானு என்ன நானா? நீ சும்மா விட்டு வச்சிருக்க பாத்தியா, என்னைய சொல்லணும். நான் என்னன்னு சொல்லலன்னதும் அந்த கடுப்புல நீ என்னையே போட்டு தாக்குறல. இல்லையா, அந்த பிள்ளை நேரம் ஆச்சுன்னு சொன்னதும் மாமியா கறி மேல உள்ள பயத்துல ஒன்னும் திங்காம வெறும் வயிறா வந்து நிக்கும்ல, அதுக்காண்டி தான் சொன்னேன். பரவாயில்ல, அந்த வகையில ஓம் பாசமாச்சும் அவளுக்கு கிடைக்குது. மாமியாரோட சப்போர்ட் தான் அவளுக்கு இல்ல. அப்பனா சாமியாரா? மாமியாரோட சப்போர்ட் கிடைக்கலன்னு சொன்னியே, அதான் கேட்டேன். கொழுப்பு இருக்கு பாரு உனக்கு, அது கொஞ்சம் நஞ்சல. இப்பதானே புரியுது மைனிக்காரி கிட்ட நீ எதுக்கு பேக் அடிக்கிறேன்னு. ஆஹா, நான் புத்திசாலி, நீ ஒத்துக்கிட்ட. என்னதான் உனக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் ஏன் வாயிலிருந்து உண்மை மட்டும் வராது, போதுமா? தெரிஞ்சது தானே. என்னய்யா புத்தி தடுமாறி போகுது, வயசாகிட்டே போகுதுல்ல. நீ எதுவுமே குடிக்க கொடுக்காம வெறும் வயிறு அந்த பிள்ளை கூட்டிட்டு வந்து நிக்க கூடாதுல, அங்க பிரச்சனையா இருக்குன்னு. அதுக்காண்டி தான் சொன்னேன். அதுங்கடியே மைனி கூட 2 பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டவனா பாட்டு படிக்க ஆள் இல்ல, நீ போ. அப்போ உனக்கு குசும்பு ரொம்ப ஓவர். ஆடிட்டு போறா கிரிக்கி இல்ல, நம்மகிட்ட ரொம்ப யோக்கியம் பாரு. இப்ப தெரியுதா என் நிலைமை என்னன்னு? இப்படிதாயா நித்தமா மண்டடியா போகுது எங்களுக்கு. நேரத்தோட கோயிலுக்கு போன உன் மைனிக்காரி ஒரு பக்கம் தைய தக்கன் குதிக்க, இதுல உன் அம்மா காரி இடையில போகுது, குட்டையை குழப்பி விட்டா. அதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அதுல உச்சிக்கு ஏறின கோவந்தாயா இன்னும் இறங்கி தொலைக்க மாட்டேங்கி. ஏன் அம்மா அப்படி என்ன சொன்னாவ? ஐயா, அவ சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு நல்ல நாளாச்சேன், முதல்ல நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போன்னு சொன்னான். இந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சதான் தாமதம். அப்ப ஆரம்பிச்சது பாரு இந்த நீலாம்பரி ஆட்டம். என்ன ஓஞ்ச பாடு இல்ல. இன்னைக்காச்சும் இந்த 2 கிழமைகளை விட்டுப்போம். இன்னைக்கு நல்ல நாள் கிளம்பியாச்சே. இதெல்லாம் உன் மைனிக்காரி மண்டைக்கு எட்டாரு. எல்லா நாளும் போலதான் இன்னைக்கும் நல்ல அறுத்து கிளிக்கா பாத்துக்க. அப்ப ஆரம்பிச்ச அறுப்பு கண்டதான். என்ன பாரு, இன்னமும் சத்தம் கேட்டுட்டு கிடக்கல. முடிஞ்ச பாடு இல்ல கிறுக்கி, வயசுல மூத்த விழாச்சே, ஏன் நம்ம மாமியாலாச்சே, இப்படி கண்ட மெனிக்கு அறுத்து கிளிக்கமே. அந்த ஒரு நினப்பும் கிடையாது பாத்துக்க. காதுல இருந்து ரத்தம் வந்துரும் போல இருக்கு. அங்கே இன்னமும் நின்றுட்டு இருந்தாலும் வையன், நம்ம வாய் சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா கிடக்குமா? கிடக்காது. அதுக்காண்டிதான் பேசாம இங்கிட்டாவது வந்து ஒரு 8 பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். நீயே சொல்லையா, எம்பட்டு நேரம் தான் காதலே விழாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நிக்கிறது. ஐயோ பாவம், உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். அப்ப என்ன நான் பாரு, உனக்கு தெரியுது, உன் பொண்டாட்டிக்காரிக்கு தெரியுது, ஆனா அந்த கிறுக்கிக்கு தெரிய மாட்டேங்க. அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா நீ பேசாம அம்மா உன் கதையும் போத்திக்கிட்டீங்கன்னா என்ன? என்னது? இல்ல, உன் கையில கதை பத்திக்க தானே உனக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு. இலை கோமாளி, இல்ல என்ன பார்த்து பயந்து விழுந்தடிச்சு ஓட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நான் என்னமோ இங்க நின்றுட்டு இருந்தேன் வை. அப்புறம் ஹலோ மேடம், ரொம்ப சினுங்காத. எந்திருக்கியா? மணி 8 அடிக்க போகுது. டைம் ஆகுதுடா. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டேன்னா போதும். இன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா ரிலாக்ஸ்டா இருக்கோங்க. ஏங்க எழுப்பி இப்படி இம்சை பண்றீங்க? நிம்மதியா தூங்க கூட முடியாதா இந்த வீட்ல? எல்லாம் என் நேரம். நான் உன்னை எழுப்பணுமா இல்ல நீ எனக்கு முந்தி எழுந்திருச்சு நீ என்ன எழுப்பணுமா? தொல்லை பண்ணாதீங்க, போங்க. காஃபி வேற ஆயிட போகுதுமா, வா போலாம். உங்களுக்கு வேணா நீங்க போய் குடிக்க வேண்டியதானே. ஏன் நான் வந்து ஊத்தி தந்தா தான் குடிப்பீங்களா? அப்படியே அக்கறை எத்தனை நாள் மேடம் வந்து ஊத்தி தந்திருக்கீங்க? நான் தானே எப்பவும் ஊத்தி தரது, அதுக்கு தான் கூப்பிடுறேன் வா. ஓ, இம்சை பண்றாரு இந்த மனுஷன். இங்கே இருமா, அப்பமே சித்தி வந்து சொல்லிட்டு போயிட்டாவ. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. அங்க போய் ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்துருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு வை, பிறகு அம்மா வந்து நிப்பா, அவளை சமாளிக்க முடியாது. அதுக்காண்டி தான் சொல்றேன். அவங்களுக்கு சொல்லி பயமுட்டுறாரு. தலைகள் புரியாம ஆட ஆரம்பிச்சிட்டாவனா அப்புறம் அவ வாயில நம்மளால நிக்க முடியாது. நல்ல நல்லதுமா திட்டு வாங்கணுமா? அதுக்காக எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. இங்க பாரு, நம்ம எந்திரிச்சாச்சு, நம்ம வேலையை முடிச்சாச்சுன்னு ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்துருவோம். அதுக்கு பிறகு நீ ரூம்ல எவ்வளவு நேரம்னாலும் தூங்கு. யாராச்சும் கேட்டாங்கன்னா அவ குளிச்சிட்டு இருக்கான்னு மட்டும் சொல்லிடுறேன். நிஜமாவா? நிஜமாதான். ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப இன்னைக்கு சுந்தரண்ணா வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களே அது? அட, உறக்கத்தை விட சுந்தரண்ணா விட முக்கியம். அண்ணா அவங்கள பெரிய அண்ணா, நமக்கு தூக்கம் தானே முக்கியம். என்னது? இல்லம்மா, நீ தானே உறக்க வருதுன்னு சொன்னேன், அதான் சொன்னேன். அதுக்கு
சரி நம்ம பொண்டாட்டி ரொம்ப உறக்கமாக வருது அப்படின்னு ஒரு அக்கறையில் சொன்னா நீ என்கிட்டே கோபப்பட்டு வர பார்த்தியா? நல்லதுக்கே காலம் இல்லை. தூக்கம் வரும்போது அதை ஏன் தள்ளி போடணும்? அவன் உறக்கம் வராமல் ஹாஸ்பிட்டலு மருந்து மாத்திரை டாக்டர் வீடு அது இதுன்னு அழைச்சிட்டு கிடக்கான். ஆனால் கடவுள் உனக்கு நல்ல வரத்தை கொடுத்துருக்காரு. உறக்கம் வரும்போது உறங்கத்தை விட்டுட்டு அண்ணன் வீடா பெருசு அண்ணன் வீடு அது இந்த பொங்கல் இல்லைன்னா அடுத்த பொங்கலுக்கு போனா போச்சு. இப்போ என்ன குடியா ஒளியிற போது அண்ணன் வீட்டுக்கு கண்டிப்பா போணும் போணும் போணும். தெரியுதுல, நல்லா தெரியுதுல. அப்புறம் எதுக்கு வேஸ்டா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வா போலாம். போறது இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? நான் என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னா சொல்றேன். நீ சொல்லி நான் என்னைக்கு உன் பேச்சு தட்டி இருக்கேன். அதுக்கு தான் சொல்றேன். நாம முதல்ல போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு விளக்கம் கொடுத்துட்டு நாம பாட்டுக்கு சீக்கிரமா கிளம்பி போனா கூட கொஞ்ச நேரம் உங்க அண்ணன் வீட்டுல இருக்கலாம். அது கூட புரிய மாட்டேங்குது உனக்கு. அதுக்கு தான் கூப்பிடுறேன். வா போலாமா? அது அந்த பயம் இருக்கட்டும். ஐயோ அடிச்சிடாதம்மா, ரொம்ப பயமா இருக்கு. போதுமா, வாடி. ஹலோ ஹலோ சார், கொஞ்சம் நிக்கிறீங்களா? எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? நீங்க போறதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். என்னது? இல்ல, ரொம்ப நேரமா கழுத கேட்டே முட்டிக்கிட்டு கிடந்ததுல, அதான் எதுக்கும் தெரிஞ்சுக்கலாமா? உன் குசும்பு இருக்கு பாரு. அடியை, நான் பாட்டு படிச்சேன்றத எப்படி நாசுக்கா கேட்கறாவலாம். இல்லையே, நான் தான் உன்னை ரொம்ப நேரமா தட்டி எழுப்பிட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன பார்த்து கழுதங்கிறியா? சரி, நான் கழுதனா? கழுதியோட பொண்டாட்டி. ஹலோ, போதும். ஏதோ யாரோ பாட்டு படிச்ச மாதிரி காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்துச்சு, அதான் கேட்டேன். சரி, அப்புறம் நீங்க என்ன பாராட்டின மாதிரி உடைய உடைய என் காதுல வந்து விழுந்துச்சு. அதுதான் என்னன்னு தெளிவா புரியல. என்ன சொல்லியிருப்போம்? இல்ல, ஏதோ அழகு, அப்புறம் அடி நெஞ்சை. ஆஹா, காதுல விழுந்துட்டு போல இருக்கே. என்ன சொன்ன எனக்கு ஞாபகம் இல்லையே. அவன் க்ளூ கொடுத்தவா? இல்ல, நீ இது வரைக்கும் கொடுத்த க்ளூவே போதும். டைம் ஆகுது, போலாமா? ஓ, போலாமே. சரி, பொழிச்சு போங்கட்டே. வேணா இன்னொரு க்ளூ வேணா கொடுக்கட்டா? ஏதோ ராட்சசி அது இதுன்னு. உங்க அண்ணன் அடுத்து ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி அங்க போகணும்ல. ஹலோ, எனக்கு பதில் தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாதிரி இல்ல. இது மட்டும் நல்லா காதுல கேட்கும். ஆனா எங்க அம்மா கூப்பிட்டா மட்டும் ஹே ஹே அப்படின்னு செவிடு மாதிரி நடிக்க வேண்டியது. இல்லனா என்னத்த எதுவும் சொன்னியலோ சொன்ன மாதிரி இருந்தது நக்கல் அடிக்க வேண்டியது. அது அப்படிதான், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போலான்னு சம்மதம் சொல்லியாச்சுல, கொஞ்சம் சிரிச்சாப்புல முகத்தை வச்சுக்கலாம்ல. பார்க்கலாம். நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சிரிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லனா தேவையில்லாம உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அது எதுக்குன்னு தான் யோசிக்கிறேன். பிரச்சனையா? யாரால? எல்லாம் உங்க அக்கா. அதான் என் மைனிக்காரியால தான். சக்தி மோரக்கட்டையே சரியில்லை. சிவாக்கும் சக்திக்கும் ஏதோ சண்டை போல இருக்கு. பிரச்சனையோட அனுப்பணும்னா அப்புறம் நாளைக்கு நம்மள தான் ஏதாவது குறை சொல்லுவாங்க. சின்ன சிறுசுங்க ஏதோ சண்டை போட்டுருக்கு போல, பெருசுங்க கண்டுக்காம விட்டுருச்சிங்கன்ட்டு. அதனால அனுப்ப வேண்டாம், என்ன தடவை பாத்துக்கலாம்னு சொன்னா நீ உன் முகத்தை கொண்டு எங்க கொண்டு வச்சுக்கிடுவ? ஓஹோ, அப்படி சொல்லிடுவாங்களோ இல்ல சொல்லுவாங்கன்னு கேட்கேன். ஒருவேளை அப்படி சொன்னாவனா நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரியவங்க சொல்ல தாரக மந்திரன்ட்டு தலையாட்டிட வேண்டியதான். அவனே உன் பிடி இன்னும் என் கையில தான் இருக்கியா? சரி, அதை விடுங்க. ஏதோ ராட்சசின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லையே, விலங்கமான கேஸ்ன்னு தானே சொன்னேன். என்னது? இலை என்ன பாட்டில் கொண்டு வந்து உன் வாசப்படியில் வச்சிருக்கேன் பாரு. எதுக்கு? இல்ல, இன்னும் செத்த நேரத்துல உன் பொண்டாடி உன் முதுகுல டின்னு கட்டிடுவா. அது வலிக்காம இருக்கணும்ல, அதான் சொத்தோல எடுத்து ராவிக்க. ஐயோ சீ, பாவம். ரொம்ப பயந்துச்சு போல பிள்ளை. யோ நில்லையா?